வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, ரோமன் ரெயின்ஸோட ரெசல்மேனியா பிளான், ரெசல்மேனியா வரைக்கும் என்னென்ன மேட்சஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில் வந்துருக்கு. அதுபோக ஜில்லா ஃபட்டி ரிட்டர்னு, அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்மாக் டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபேன் சைடு போய் வந்து பார்த்தீங்கன்னா பிக் எடுத்துருக்கு. அது போக இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கான கொஸ்டின் என்ன, WWE ஃபினாமினல் 1 யாருன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்பர் ஒன் நம்ம ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் பற்றி தான். ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேட் பிளட் மேட்ச் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது கோடி ரூட் அண்டு ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் ஜில்லா ஃபாட்டு அண்ட் சோலோ சிக்வாக்கான ஒரு மேட்ச்சு. சரி, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் ரிட்டன் நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போயாவது ஜிம்மி யூஸர் ரிட்டன் பண்ணாங்கன்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஜோர்ஸில் இன்னொரு மேட்ச் வந்து பண்ணுவாங்க, ஒரு 3 vs 3 ஒரு மேட்ச். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே இதே போச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வேல் சீரிஸில் ஒரு மேட்ச் பண்ணுவாங்க. சர்வேல் சீரிஸ் மேட்ச்சுக்கு அப்புறமா ராயல் ரம்பர் மேட்ச் பண்ண போகிறாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். அது என்ன மேட்ச்சு அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு தான் இது வந்து சர்வேல் சீரிஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் கன்ஃபார்ம். அது போக ராயல் ரம்பர்லேயும் பண்ண போகிறாரு. அப்படியே இதுக்கப்புறமும் ராக் ரிட்டன் ஆனாருன்னு வச்சுக்கோங்களேன். ரெசல்மேனியாவில் ராக் வர்சஸ் கோடி தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. பட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம். இப்படி தான் போனாடி நடந்துச்சு. ராக் வர்சஸ் ரோமன் கன்ஃபார்ம் ஆச்சு. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கோடி வர்சஸ் ரோமனுக்கான மேட்ச் கன்ஃபார்ம் ஆச்சு. இதே மாதிரி மேபி ரோமன் வந்து ராயல் ரம்பரில் வின் பண்ணாருன்னா என்ன வேணால் மாறலாம். சரி, ஓகே, பேட் பிளட் பற்றி பேசலாம். பேட் பிளட்டில் இந்த மேட்ச்சில் ஏதாவது நடக்குமா, அதாவது என்ன சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் பார்க்கலாமா ஜிம்மி யூஸோட, இல்லைனா ரோமன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கோடி அட்டாக் பண்ணுவாரா, எப்படி பிராக் லெஸ்னர் தூக்கி போட்டு மிதிச்சாரோ அந்த மாதிரி ஏதாவது மிதிப்பாரா, இல்லை கோடி பிட்ரே பண்ணலாமா? ஏகப்பட்ட கொஸ்டின். இந்த மேட்ச்லாம் தேவையில்லை ப்ரோ, எதுக்கு ப்ரோ 2 லெஜனுமே ஒன்றா போட்டு வச்சிருக்கீங்க, இவங்க 2க்கான மேட்ச் தான் பார்க்கணும். இதே மாதிரி தான் இப்போ போன வாட்டி நான் இருக்கா, ராக்கு ரோமனும் ஒரே டீமில் இருந்தாங்க, அப்போ யாராச்சும் ஏற்றுக்க முடிஞ்சா? அதே மாதிரி தான் இதுவும் இந்த மாதிரி தான் நடக்க போகுது. ரோமனும் கோடியும் ஒரே டீமில் தான் இருக்க போகிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சர்வேல் சீரிஸ் வரைக்கும் மேட்ச் பண்ண போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படி தான் வரும். ஏன்னா சாம்பியனையும் ரோமன் கூட சர்வே பண்ண வைக்கிறாங்க WWE. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோடியும் மேட்ச் பண்ண மாதிரி காட்ட போகிறாங்க. ஸோ ஓகே, ஸ்மாக் டவுன் ரிலேட்டட் பற்றி பார்க்கலாம். செப்டம்பர் 20 நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் ரோமன் அட்வர்டைஸ் பண்ணல. சரி, ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி, சோலோ சிக்வா, எல்ஐனைட் அண்ட் பிரியங்கா பிளர், சாட் கேட்டில், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனாயா ஜாக்ஸ் இருக்காங்க. ஏன் ரோமன் அட்வர்டைஸ் பண்ணல? ஏன்னா இப்போ தான் வந்தார். அவர் வந்தே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாரு. அதாவது என்னன்னா, ஃபஸ்ட்டு ஸ்மாக் டவுனில் ரிலீஸ் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 மில்லியன் வியூஷிப் வந்து கிடச்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12 மணி நேரத்திலே 55 மில்லியன் வியூஷிப் வந்து கிடச்சிருக்கு இந்த ஸ்மாக் டவுனுக்கு. சாரி, வியூஷிப்பில் என்னது இந்த ஷார்ட்ஸு இந்த மாதிரி WWE போடுறாங்களா, அந்த இதெல்லாம் 55 மில்லியன் வந்து வியூஸ் வந்து கிடச்சிருக்கு. வெறும் 12 மணி நேரத்தில் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் அடிச்சு தூக்கிட்டார் ரோமனு. அகைன் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் அடிச்சிட்டாரு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு நம்பர் டூ என்ன, குருட்டாங்கல் பற்றி தான். குருட்டாங்கல் வந்து பார்த்திங்கன்னா WWEக்கு ரிட்டன் ஆக போகிறாராம். அஸ் அ ரெஸ்லராக இல்லை, அஸ் அ ஒரு மேனேஜராக வந்து ரிட்டன் ஆக போகிறாரு. என்னடா சொல்கிறா அப்படின்னா, குருட்டாங்கல் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஆயிடுச்சு, ஆனால் அவர் வந்து WWE கம்பெனியில் வேலை செய்யணும் ஒரு ஆசையாக. அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி பால் ஹீமனோ ஒரு MVP இருந்தாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குருட்டாங்கல் வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒரு ஆளுக்கு வந்து மேனேஜர் பொசிஷனில் ரோலில் வேலை செய்ய போகிறாரு WWE கம்பெனியில். அது யார் அப்படின்னு இப்போதைக்கு சொல்லலை, ஆனால் மேனேஜர் ரோலில் வேலை செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. மேபி வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து எப்போ பார்க்கலன்னா WWE நெட்ஃப்ளிக்ஸில் வருதுல, அதனால் January 1 இல்லைன்னா அந்த நெட்ஃப்ளிக்ஸ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குருட்டாங்கல் வந்து யாராவது ஒரு ரோலுக்கு மேனேஜர் ரோல் பண்ணலாம் அப்படின்னு வந்து இப்போதைக்கு சொல்லப்படுது. ஸோ ஓகே, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல WWE. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் த்ரீ என்னென்னா ஜில்லா ஃபாட்டு பற்றி தான். ஜில்லா ஃபாட்டு வந்து பார்த்திங்கன்னா WWEக்கு ரிட்டர்ன் ஆக போகிறாருன்ட்டு சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் அவர் நியூ ஓஜி பிளட் லைனில் சேர போகிறான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓஜி பிளட் லைன் 5வது மெம்பர் இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து கோடி தான் போய்கிட்டு இருக்காரு. ஸோ அப்போ ஜில்லா ஃபாட்டி எங்கடா போவார் அப்படின்னு கேட்டால், ஜில்லா ஃபாட்டி வந்து பார்த்திங்கன்னா மேபி நியூ பிளட் லைனில் 5வது ஆளாக கூட போகலாம். அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து டியூட் போட்டிருந்தாரு, அதாவது கவுண்ட் டவுன் டியூட் போட்டிருந்தாங்க. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜில்லா ஃபாட்டி வந்து WWE கான்ட்ராக்டில் சைனில் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதனால வேணால் WWE இந்த மாதிரி செய்ய விட்டுருக்கலாம். எந்த ஒரு டியூட்டுமே சாதாரணமாக போட மாட்டாங்க. மேபி இவரும் பார்த்திங்கன்னா நியூ பிளட் லைனோட ஒரு 5வது மெம்பராக கூட இருக்கலாம் ஜில்லா ஃபாட்டி. ஏற்கனவே ஜாக்க ஃபாட்டி ஜில்லா ஃபாட்டி ஒரு ஃபோட்டோ ஒரு பிக் வேறு வைரல் ஆச்சு. நம்பர் ஃபோர் என்னென்னா மேட் ரெடில் பற்றி தான். மேட் ரெடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஊடல ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் மேட் ரெடில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி WWEக்கு வராரு அப்படின்னு சொல்லி ரூமர்ஸ் கிளப்பி விட்றாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோனி கான் வந்து பார்த்திங்கன்னா ஏஇடபிள்யூக்கு வந்து மேட் ரெடில் கூப்பிட போகிறாரா. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காரா. அதுக்கு ஏன் தெரியும், இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஆளே கிடையாது. இவர் எப்படின்னா WWEயில் யார் அடி வாங்கியிருக்காங்களோ
அதாவது யாரும் அந்த ஸ்டோரி பிடிக்கல இந்த மாதிரி சொல்லி ஒரு ட்ரக் இந்த மாதிரி கேஸில் வெளியே வந்தவங்க ஃபுல்லாத்தையும் டோனி கேன் எடுத்து அவரோட ஏஇடபிள்யூ செக்மெண்ட்டில் போட்டுறாரு. அதுக்கு அந்த மாதிரி வந்து இவர் வந்து எடுக்க பார்க்குற எல்லா சூப்பர் ஸ்டார் அதே மாதிரி தான் வெறும் டபிள்யூடபிள்யூஆல் அடி வாங்கப்பட்டவர் தான். ஆனால் இவர் செய்கிற வேலை அப்படி ட்ரக் யூஸ் பண்ணுறது, இந்த டபிள்யூடபிள்யூ ரெஸ்லிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிறது, இந்த மாதிரி வேலை செஞ்சு அதனால தான் அவர் வந்து சடனாக தூக்கிட்டாங்க. இப்போ வந்து ஏஇடபிள்யூ போக போகிறான்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, நம்பர் 5 என்னென்னா நம்ம ஜாக்கப் ஃபாட்டு பற்றி தான். ஜாக்கப் ஃபாட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கப் ஃபாட்டுக்கு ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மேட்ச் வந்து ஹைப் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரீம் மேட்சாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க டபிள்யூடபிள்யூ. ரோமன் ரெயின்ஸும் ஜாக்கப் ஃபாட்டு எப்போ சண்டை போடுவாங்க அப்படின்னா மேபி வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஜுவல்ஸில் கூட நடக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஜுவல்ஸில் ரோமன் ரெயின்ஸ் சோலோ சிக்கோக்கான ஒரு மேட்சாக நடக்க போகுதுன்னு ஃபேன் பேஸில் சொல்லப்படுகிறது. ஆனால் இது என்னோட ப்ரெடிக்ஷன் படி மேபி அங்கே நடக்கலாம். கிரவுண்ட் ஜுவல்ஸில் ரோமன் வர்சஸ் ஜாக்கப் ஃபாட்டுக்கான ஒரு மேட்ச்சு. ஏன்னா சோலோ சிக்கோ வந்து பார்த்திங்கன்னா நியூ பில்லைனோட கேப்டன், அதாவது கேப்டன்னா ஒரு ஹெட்டு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஏற்கனவே இந்த ஸ்டீல் கேஜ் மேட்ச்சில் அடி வாங்கிட்டார், க்ளீனாக தோக்கடிச்சிட்டாரு. அதனால வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ரோமன் ரெயின்ஸ் கூட மோத விட மாட்டாங்க டபிள்யூடபிள்யூ. ஜாக்கப் ஃபாட்டியை மோத விட்டு அவர் வேணால் ரோமன் வந்து ஜாக்கப் ஃபாட்டியை தோக்கடிக்கிற வேணால் காட்டுவாங்க. மேபி வந்து பார்த்திங்கன்னா ராயல் ரம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் சோலோ சிக்கோக்கான ஒரு மேட்ச் வந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு ஜாக்கப் ஃபாட்டிக்கும் ரோமனுக்கு நடந்துச்சா யார் வின் பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் 6 என்னென்னா ஸ்மாக்டவுன் யூஎஸ் நெட்வொர்க் பற்றி தான். ஸ்மாக்டவுன் யூஎஸ் நெட்வொர்க்கில் எதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பார்க்க வச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி வில்லியன் அளவுக்கு வியூஷிப் அடிக்கணும்னுக்காக தான். ஏன்னா எல்லா ரா சூப்பர் ஸ்டாரையும் சரி, ஸ்மாக்டவுன் சூப்பர் ஸ்டாரையும் சரி, எல்லாத்தையுமே ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரெலாம் ஸ்மாக்டவுனுக்கு, அதாவது அந்த ஒரு சைடு உட்கார வச்சு ஃபேனை பின்னாடி சுற்றி உட்கார வச்சிட்டாங்க. அதாவது என்ன, ஃபஸ்ட்டு யூஎஸ் நெட்வொர்க் மாறினால எப்படி இருந்தாலும் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணணுன்றக்காக அதுக்காக டபிள்யூடபிள்யூ பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க நினச்ச மாதிரியே ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணிருச்சு, ரோமன் ரெயின்ஸ் வச்சு பிரேக் பண்ண விட்டாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபிள்யூடபிள்யூ லாஸ் வேகாஸ் பற்றி தான். லாஸ் வேகாஸில் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ ஸ்டேடியம் வந்து கட்டியிருக்காங்க. அது என்னென்னா ஒரு ஸ்பியர் ஷேப்பில், அந்த ஸ்பியர் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பியருக்குள்ளே அந்த ரிங்கு, அதாவது இந்த ரிங்கு இந்த யூஎஃப்சி இப்போ நடத்தியிருக்காங்க லாஸ்ட்டாக. அந்த ரிங்கை வந்து பாருங்கள், சும்மா மிரட்டி விடுது, என்னடா அது அப்படின்ற மாதிரி தான். அங்கே ரிங்கு இருக்குது, அதை சுற்றி ஆடியன்ஸ் உட்காந்துருக்காங்க. இந்த ஃபோட்டோ பார்த்து அவங்களுக்கு தெரியும் சுற்றி எப்படி உட்காந்துருக்காங்கன்னா அது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கா. ஏதோ ஒரு ஸ்பியருக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி அந்த மாதிரி தான் அது. ஆனால் வேறு லெவலில் ஒரு இருக்குது இது. இந்த மாதிரிலாம் நம்ம ஊருக்கு வராது தம்பி, அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறீங்க. ஆனால் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சாதாரணம், புதுசாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஎஃப்சி நடத்துகிறாங்க. மேபி வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் லாஸ் வேகாஸ் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ அங்கே வந்து மேட்ச் பண்ண விடலாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, நம்பர் 7 ரோமன் ரெயின்ஸ் பற்றி தான். ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மாக்டவுனுக்கு அப்புறமா ஃபேன்ஸ் கிட்ட போய் வந்து பேசியிருக்காரு, ஒரு சில ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அந்த ஃபோட்டோவில் இது வந்து பார்த்திங்கன்னா வைரல் ஆயிடுச்சு. ஒரு சின்ன பொண்ணு கூட வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காரு. இப்போதைக்கு நீங்கள் ஒரு சில என்ன சொன்னாங்க, இப்போ ரோமன் ரெயின்ஸ் ஃபேஸாக தான் இருக்காரு. அப்படிலாம் இல்லை, ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஆடியன்ஸ் கூட ஒரு பேசியிருக்காரு. அந்த மாதிரி மூமெண்ட் தான் நடந்திருக்கு. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போ இந்த ஸ்மாக்டவுனுக்கு வர போகிறாருன்னா இப்போதைக்கு வந்து எதுவும் சொல்லலை. மேபி வந்து பார்த்திங்கன்னா பேட்மிண்டன் முன்னாடி நடக்கிற ஸ்மாக்டவுன் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அண்ட் கோடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டீம் அப் பண்ண போகிறத பற்றி ஏதாவது வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படின்னா நடந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாக்டவுன் ஹை ரேட்டில் ஏறிடும். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடும்பா. See you in my next video. Thank you for watching.